நீ கொண்டு வருவாய் காலத்தால் மூவாத புயர் தமிழ் சங்கத்தில். ஹலோ. மற்றவங்களாம் காலர் டியூன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான்டா ஃபோன் எடுப்பாங்க. உனக்கு மட்டும்டா ஃபோன் எடுத்ததுக்கு அப்புறம் டியூனா கேக்குது. என்ன கதை? சரி அதெல்லாம் விடு, விஷயத்துக்கு வா. எனக்கு டைமே இல்லை, டக்குன்னு சொல்லு என்ன. மனசாட்சி இருக்காடா? நைட்டு 3 மணிக்கு ஒரு ஆடியோ அனுப்பிச்சு கேளுன்னு சொல்லியிருக்கேன். என்னடா பண்ணுவீங்க? அப்படிப்பட்ட அனிருத்தே 3 மணிக்கெல்லாம் கம்போஸ் பண்ண தூங்கிட்டு இருப்பான். தூங்காம என்னடா பண்றீங்க கேட்டா பேட்மேனு அது மேன் இந்த மேனுவீங்க. போதும்டா. சரி சொல்லு, அந்த ஆடியோ கேட்டியா? நல்லா இருக்கா? வேற ஏதாவது மாத்தணுமா? இல்ல எப்படி இருக்கு? ஆஸ் அ ஆடியன்ஸா நீ அதை கேட்டு சொல்லு. அது கேட்டேன், நல்லாதான் இருக்கு. அவ்வளவுதான் மேட்ரு. நான் ஆனா வைக்கிறேன். அந்த ஆடியோ ஃபுல்லா கேட்டேன்டா, அது யாருமே பாடுற மாதிரியே தெரியல, வெறும் டியூனா தான் கேக்குது. டே மெண்டலு, அது வெறும் கரோக்கிடா. அதுல வெறும் மியூசிக் மட்டும் தான் கேட்கும். இதுக்கப்புறம் தான் பாடி அனுப்புவாங்க. ஓ, பாடி எது பாடி அனுப்புவாங்களா? அப்ப நீ பாடலையா? வேற யார் பாடுறா? யார் பாடினாங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா? ஒரு வழியா முடிச்சாச்சு. கரோக்கி ரெடி. ஆனா யார் பாடுறது? என்ன பண்றதுன்னே புரியலையே. பேசாம நம்மளே பாடிடலாம். ஐயோ, வேணாம். சரி, அப்படியே கண்ணை மூடி யோசிப்போம். மா, அந்த ரேடியோ ஆஃப் பண்ணுங்கம்மா. மா இருங்க. சூப்பர் ஐடியா. இந்த பாட்டை ஒரிஜினலா பாடினவங்கள நம்மளால கூப்பிட்டு பாட வைக்க முடியாது. ஆனா இதே பாட்டை வேற ஒரு ப்ரோக்ராம்ல ஒருத்தவங்க பாடினாங்களே, அவங்கள நம்ம கேட்டு பார்க்கலாம்ல. செம்ம ஐடியா, கேட்போம். ஹே சிரி, கால் SM. Calling SM. Hello. ஹலோ. So, can we do this? Okay, let's try this. நான் பாடி அனுப்புறேன். Yeah, that's great. Disco மன்மத மோகத்திலே. ஸோ இதாண்டா, பாடுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி. சரி பாடிலாம் முடிச்சாச்சா? பாடிலாம் முடிச்சாச்சு. பட் என்னன்னா, அப்புறம் என்ன, ரிலீஸ் தானே? எஸ். சரி, என்னைக்கு தான்டா ரிலீஸு? சரி, சாங் எப்போ ரிலீஸ் ஆகுது? ரிலீஸா? எப்போ ரிலீஸா?